டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு காலம் தாழ்த்துவது பிற்போடுவது உளம் அல்லது மனம் நெருக்கடியை தரும் என்ற தலைப்பில் உடனுக்குடன் செய்ய முடியாதது போது பிற்போடுவது தவறல்ல. அதிக பணிகளை பிற்போடுவதால் தான் அவற்றை செய்து முடிக்க முடியாமல் உள நெருக்கடி அல்ல மன நெருக்கடி வரலாம் என்பதை விளக்க வேண்டும். இல்லைடா பிற்போடுறது நாளை செய்யலாம் நாளை செய்யலாம் பிற்போடுற கூடான்னு சொல்றது நான் வந்துட்டேன்னு நீங்க போய்க்க கூடாது. இன்று செய்யக்கூடியதை இன்று செய்கிறோம், மிஞ்சும் செய்ய முடியாமல் இருக்கலாம், அதை நாளைக்கு செய்யலாம். அப்ப நாளை செய்கிறது பிரச்சனை இல்லை. அப்படியே நாளைக்கு செய்யலாம்னு கடைசியில் செய்யாமட்டா என்ன செய்யணும்? பிறகு செய்யலாம்னு செய்யாமட்டா என்ன செய்யணும்? பின்ன என்பதும் நாளை என்பதும் இல்லை என்பது சமனாயிடும். அது பிற்போடும் போது அல்ல காலம் தாழ்த்தும் போது இவ்வாறு நாம் சிந்திக்கிறோமா? எமது சிந்தனை தவறுபட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஆகவே காலம் தாழ்த்தியது பிற்போட்டது கணக்கில் எடுத்தால் 1-2 என்றால் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உள்ள நெருக்கடி வராது. இன்றைய செய்ய வேண்டிய ஒரு வேலையை நாளைக்கு விடிய எழும்பி உடனே செய்து முடிச்சிங்கன்னா மன நெருக்கடி உள்ள நெருக்கடி வராது. நாளைக்கு வந்தால் அது எது முதல் செய்கிற ஒரு நெருக்கடி வரும். அது எத்தனை மனத்தியாலம் பிடிக்கும் என்ற ஒரு அளவு போல நீங்க குறிப்பிடாம விட்டீங்களோ அது ஒரு நெருக்கடியை தரும். ஆகவே 1-2 பிற்போடுதல் தீர்த்து கொள்ளலாம். 1-2க்கு அதிகமான இருந்தால் சிக்கல் வருகிறது. அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்று என்ன செய்யலாம், ஜாப் நம்பர், அது வேலையின் இலக்கம், முதலாவதாக செய்து முடிப்பது எது, 2ஆவதாக செய்து முடிப்பது எது, 3ஆவதாக செய்து முடிப்பது எது என்று 1-2க்கு மேலே உங்களுக்கு பிற்போடுதல் இருந்தால் அப்படி குறிச்சு கொள்ளுங்க. ஒரு வேலைக்கு எத்தனை நிமிஷம் பிடிக்கும் என்று குறித்து கொள்ளுங்க. அவ்வாறு வேலைகளை பிற்போட்டு ஒழுங்குபடுத்துவதனூடாக உள நெருக்கடி ஏற்படாது. ஆகவே நான் சிலர் காலந்தாழ்த்திய பிற்போட்ட சிலர் வெற்றி பெறுகின்றனர். அது எப்படி வெற்றி பெறுகிறேன்னு சொல்லி முடிச்சு கொள்ளவாங்க. ஒன்று அதான் நான் சொன்ன ஜாப் நம்பர், மற்றது எடுக்கிற டைம், மற்றது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஃபிஃபோ மெத்தட்னு சொல்லுவோம். முதல் உள்வந்ததை முதல் செய்து முடித்தல், அடுத்து உள்வந்ததை அடுத்து செய்து முடித்தல். இந்த ஒழுங்கின்படி செய்யும்போது அதிக நேரம் கொஞ்சம் வேலை கூட வரும். நேற்றையான வேலை இன்றைக்கு சேர்த்து செய்தால் கொஞ்சம் கூட வேலை செய்யும். இந்த 4 விஷயங்கள் ஊடாக சிலர் வெற்றி பெறுகிறார், பிற்போடுவதன் ஊடாக வெற்றி பெறுகிறார். என்றாவது பணி ஆற்றுவரால் மட்டுமே காலம் என்றவாறு பணியாற்றுவதாலே காலம் தாழ்த்தியோ பிற்போடுவதால வெற்றி அடையும், மிச்ச பேர் சிக்கப்படுகிறது. ஆக பிற்போட வேண்டிய தேவை இருந்த பிற்போட வேண்டும், அதை நினைவூட்டி விரைவாக செய்து முடிக்க வேண்டும். இன்று 8 மணி நேர வேலை, ஆனால் கொஞ்சம் மேலதிக வேலை வந்தபடியே நாளைக்கு பிற்போடுவோம். ஆனால் நாளைக்கு 8 மணி நேர வேலை தான். அப்போ நேர சுருக்கம் கருதி, நேர அளவீடு கருதி, அந்த அளவுக்கேற்ற மாதிரி பணிகளை ஒழுங்குபடுத்தி நெறியாழ்வு செய்வதனூடாக நேர முகாமைத்துவம் மேற்கொள்ள முடியும். அவை பிற்போடுவதனூடாக காலந்தாழ்த்துவதனூடாகவும் வெற்றி அடைய முடியும். ஆனால் நாங்கள் ஒழுங்கற்ற சீரற்ற முறையற்ற முறையில் எல்லாத்தையும் பிற்போடுவதனூடாக பேர்ந்து அதை தீர்த்து கொள்ள முயற்சி எடுக்கும் போது உளநல நெருக்கடி வருகிறது, அல்ல மனநல நெருக்கடி வருகிறது, உளப்பாதிப்பு மனப்பாதிப்பு ஏற்படும். ஆகவே பிற்போடுவது தவறில்லை, காலந்தாழ்த்துவது தவறில்லை, ஆனால் அது ஒரு ஒழுங்குக்கு வர வேண்டும். அவ்வாறு ஒழுங்கின்படி நாங்கள் பிற்போட்டு காலந்தாழ்த்தியோ எல்லா பணிகளையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஒழுங்கின்றி அல்லது முறையின்றி நாங்கள் எல்லாத்தையும் பிற்போடுவதன் கூட கடைசியில் பலவற்றை செய்ய முடியாமல் போகலாம். அதனால உளப்பாதிப்பு ஏற்படலாம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.